தமிழ்நாட்டில் பல்வேறு துறைகளின் விரைந்து பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று துறை வாரியாக ஆய்வுப் பணிகளை துறையின் சார்பாக ஒவ்வொரு நடவடிக்கையும் நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில் வெப்ப அபாயம் என்று ஆய்ந்து அதற்கான கருத்துக்களை பரிமாறுவதற்காக இங்கே ஒவ்வொருடைய கருத்துக்களையும் கேட்டறிந்து எப்படி மக்களை பேணி காப்பது, மக்களுக்கு இந்த வெப்பத்தால் ஏற்படுகிற பல்வேறு நோய்கள் வராமல் தடுப்பது, முதியோர்கள், குழந்தைகள், ஊனமுற்றோர்களை எப்படி பேணி காப்பது, தொழிற்சாலைகளை எப்படி வேலை செய்கின்ற தொழிலாளிகள், கட்டட தொழிலாளிகள் இரவு நேரங்களிலே ஒரு சாதாரண இடத்தில் தங்கி வேலை செய்கின்ற பணியாளர்களுக்கு இந்த வெப்ப தாக்கத்தை எப்படி அவர்களை அந்த பணியிலே செய்கின்றவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது என்ற போன்ற ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக இங்கே கூட்டம் இங்கே நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக தமிழக அரசை பொறுத்தவரையிலும் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் 50 கோடி ரூபாய் முதல் கட்டமாக அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் நிதிகளை ஒதுக்கி வருகின்ற பேரிடர் ஏற்படுகின்ற எந்த பணிகளாக இருந்தாலும் உடனுக்குடன் நிவாரணப் பணிகளை ஆற்றுவதற்காக ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் நிதிகளை வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய தென்மேற்கு பருவமழை குறைவாக இருப்பதால் நீர்நிலைகள், அணைகள் நீர் பற்றாக்குறை இருப்பதால் குடிநீருக்காக எப்படி செயல்படுத்துவது, கால்நடைகள், விவசாயத்தை எப்படி பாதுகாப்பது என்ற முறையில் அந்த பணிகளை ஆய்ந்து வருகிறார்கள். வடமேற்கு பருவமழை வருகிற போது அதை எப்படி அந்த தாக்கத்தை